மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு காஞ்ச வத்தல் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு கப் சேர்த்து நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொத்து, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்டில் ஈரத்துணி போட்டு குட்டி குட்டி பீசஸாக உதிர்த்து விட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் பட்டை வகைகளோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழம் கூடவே கொஞ்சமாக புதினா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதோடைய ரேஷியோ எல்லாமே கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த வடகரி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போவே மறக்காம ரீல்ஸை சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.